व्याघ्रादिरूढ़ क्षिप्र प्रसादि भगवान अय्यनय्यप्प स्वामिये. இந்த சபரிமலை விரத முறைகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய தனி மனித மேம்பாட்டுக்காக எவ்வளவு அழகா அதுல கோர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மன கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த சபரிமலை விரதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பல பேர் ஒரு அது நாள் வரைக்கும் எல்லா விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த கழுத்துல மாலை போட்டு இருக்கோங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக பல பழக்கங்களை அந்த 41 நாளும் அந்த நினைச்சு கூட பார்க்காமல் நிறுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு பார்த்து பேசிட்டு இருந்தேன், என்னோட நண்பர் ஒருத்தர். அவர் என்கிட்ட சொன்னார், சார் எங்களுக்கு புரியாத ஒரு புது சயின்ஸ்லயே, ஏன்னா பலவந்தமா இந்த மாதிரி சிகரெட் குடிக்கிறதையோ இல்ல மது அருந்தும் பழக்கத்தையோ பலவந்தமா நம்ம நிறுத்தினோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும். இந்த மாதிரி பழக்கம் உள்ளவர்களுக்கு நாங்களே அதை கிராஜுவலா தான் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறோம், ட்ரீட்மெண்ட்ல ஒரேடியா நிறுத்துறது இல்லை. ஆனா உங்களுடைய ஐயப்பன் அப்படிங்கிற பேர்ல நீங்க ஒரு மாலையை கழுத்துல போட்டேன் அப்படின்னா அதை பத்தி நினைச்சும் கூட பார்க்காமல் தொட்டு கூட பார்க்காமல் எப்படி அவனால் இருக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னாரு என்கிட்ட. ஆக அந்த மனித மனத்தை பக்குவப்படுத்துறது சபரிமலை விரதத்துடைய மகிமை. பல பேர் இது மாதிரி மாலை போட்டு இருக்கக்கூடிய காலத்துல தங்களுக்காகவே ஒரு நியமங்களை வகுத்து ஒரு கெட்ட பழக்கத்தை இந்த மாலை போட்டு இருக்கிற காலத்துல நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஈர்க்கப்பட்டு இந்த ஒரு மண்டல காலம் எவ்வளவு அருமையா இருந்தது, வாழ்க்கை மனசு எவ்வளவு நிம்மதியா இருந்தது, இந்த பழக்கத்தை நம்ம தொடர்ந்து வாழ்க்கை பூரா கடைபிடிப்போம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி சௌக்கியமா இருக்கான். அதுக்காக தான் இந்த விரதம் இருக்கும். அல்லாம நான் 41 நாளைக்கு ஒழுங்கா இருப்பேன், மலைக்கு போயிட்டு வந்த உடனே பழையபடிக்கு என்னுடைய பழக்கங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னா மலைக்கு போயிட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த பக்குவத்தை பகவான் நமக்கு ஏற்படுத்துறான். இன்னும் சில பேர் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு பரவாயில்ல நான் சிகரெட் குடிப்பேன், பரவாயில்ல நான் மது அருந்துவேன் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், அவர்கள் யாரை ஏமாத்துறாங்கிற கேள்வியை கேட்டு பார்க்கணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை ஏமாத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை, சுத்தி இருக்கக்கூடிய ஏமாத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஐயப்பனை கண்டிப்பா ஏமாத்தவே முடியாது. அப்ப நம்மளை நாமளே ஏமாத்திக்கக்கூடிய விஷயம். அந்த மனக்கட்டுப்பாடு கூட இல்லாத ஒருத்தர் எதுக்கு மாலையை போட்டுன்னு எதுக்கு சபரிமலைக்கு வரணும்? ஐயப்பன் யாரையும் சபரிமலைக்கு என்ன பாருன்னு கூப்பிடல. போனோம்ங்கிற ஆசை நமக்கு ஏற்படுறதே அப்ப இதுக்குள்ள வழிமுறைகளை நம்ம முறையா கடைபிடிச்சு நம்ம போனோமானா தான் அந்த திருப்தி நமக்கு ஏற்படும். இல்லாமல் ஏதோ எல்லாரும் மலைக்கு போறான், எல்லாரும் மாலை போட்டுக்கிறான், வருஷா வருஷம் இது வரைக்கும் போயிட்டு இருக்கோம் நானும் போறேன் அப்படின்னு நம்ம நினைச்சு போனோம் அப்படின்னா மொத்த யாத்திரையும் நமக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அந்த பக்குவம் நமக்கு ஏற்படணும். ஒவ்வொரு வருஷமும் மலைக்கு போறோம் அப்படின்னா ஒரு விதமான முன்னேற்றம் நமக்கு ஏற்படணும். அந்த முன்னேற்றத்தை ஆன்ம முன்னேற்றமா நம்மளும் உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மேம்படணும். அதுதான் சபரிமலை யாத்திரையுடைய முக்கியமான ஒரு விஷயம். இந்த மொத்த யாத்திரையுடைய லட்சியமே தனி மனிதன் மேம்படணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தனி மனிதன் ஒழுங்காயிட்டான் அப்படின்னா தேசமும் ஒழுங்காயிடும், இந்த மொத்த உலகமும் ஒழுங்காயிடும். அந்த தனி மனித ஒழுக்கத்தை வலியுறுத்தக்கூடியதுதான் சபரிமலை விரதம். அதனால்தான் சபரிமலை யாத்திரையில் இத்தனை விதமான ஒழுக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே.